Friends, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனல்ல 7th மேக்ஸ் டேர்ம் 2 எக்ஸர்சைஸ் 4.1ல 9th சம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். In triangle XYZ அப்படினு சொல்லிட்டு நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே? X, Y and Z. இப்போ angle Xம் angle Zம் பாத்தீங்க அப்படினா நமக்கு 5:4 ரேஷியோல இருக்கு அப்படினு சொல்லி நமக்கு சொல்றாங்க. So 5:4 ரேஷியோனா angle X வந்து 5x னு எடுத்துக்கணும், angle Z வந்து 4x னு எடுத்துக்கணும். இப்போ ஏன் அப்படினா angle X is to angle Z is equal to 5:4 ratio. 4 ரேஷியோனா இப்போ 5 into that value, என்ன வேல்யூவோ அது அந்த x, 4 into that value, ஸோ அந்த angle, ஸோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காமனாக இருக்கும். ஸோ இது போக பேலன்ஸ் இருக்க அந்த ஒய்யோட ஆங்கிள் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 72 டிகிரின்னு. ஸோ 72 டிகிரி போக பேலன்ஸ் வந்து எத்தனை டைம்ஸ் 5 into that value, 4 into that value, இந்த வேல்யூ காமனாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 3 sides ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக எழுதலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் XYZ சேர்த்து எழுதிக்கலாம். XYZ அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா angle X is to angle Z, அப்போ 5:4 அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈக்குவல் டு 5:4 அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ angle X வந்து நமக்கு என்ன இருக்கும்? 5x. ஓகே, இது கேபிட்டல் X எழுதிக்கோங்க, அப்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை ரெண்டுமே எக்ஸ்ன்னு எழுதுனா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த சைட்ஸ் வந்து கேபிட்டல் Xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ கேபிட்டல் X is to கேபிட்டல் Z. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்கிள் Z-ஓடது பார்த்தீங்கன்னா 4 into X. இப்போ இதில் ஆங்கிள் Y அப்படிங்கிறது வந்து 72 டிகிரின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 3 சைட்ஸ் நமக்கு தெரியும். இப்போ சம் ஆஃப் 3 sides of the triangle, 3 angles of the triangle equal to 180 degree. ஸோ இப்போ சம் ஆஃப் 3 angles of a triangleங்கிறது நமக்கு 180 டிகிரி தெரியும். அப்போ 3 angles அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன ஆங்கிள்? ஆங்கிள் X ப்ளஸ் ஆங்கிள் Y ப்ளஸ் ஆங்கிள் Z, ஸோ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் X என்னது நமக்கு 5x, ஆங்கிள் Y 72 டிகிரி, ஆங்கிள் Z வந்து நமக்கு 4x ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போ 5xையும் 4xையும் ஆட் பண்ணால் நமக்கு 9x. ஸோ பேலன்ஸ் 72 டிகிரி மட்டும் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 72 டிகிரி ஆன்சர் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ 9x is equal to 180 டிகிரி மைனஸ் 72 டிகிரி. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப்பில் 9x is equal to 180ல் 72 போச்சுன்னா 108 டிகிரி. இப்போ x is equal to 108 டிகிரி divided by 9. ஸோ 9 டேபிளில் 108 வந்து நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும்? 12 டைம்ஸ் வரும். அப்போ x is equal to 12 டிகிரி. ஓகே, ஸோ நமக்கு ஆங்கிள் x கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் xனால் நமக்கு என்னது? 5x. ஓகே, 5 into x, xோட வேல்யூ 12 டிகிரி. ஸோ 5 12s are 60 டிகிரி. ஸோ ஆங்கிள் z அப்படிங்கிறது நமக்கு 4x. அப்போது 4 into xோட வேல்யூ 12 டிகிரி. ஸோ 4 12s are 48 டிகிரி. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.